வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஆஞ்சநேயர் சித்து, அதாவது அனுமார் சித்து. அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இந்த அனுமார் சித்துங்கிறது ஒரு மிக சக்தி வாய்ந்த சித்து முறை. இது ஆஞ்சநேயரால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இதில் இந்த சித்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா குறி சொல்லலாம், சித்து விளையாடலாம். இந்த உலகத்தில் எந்த தேசத்தில் எந்த பொருள் இருந்தாலும் அதை இங்கே கொண்டு வர வைக்கலாம். அதை நான் கண்ணுக்கு கண்ணாக பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்து முறை தான் இது. இந்த சித்தை பயன்படுத்தி தான் சித்தர்கள் விண்ணில் பறந்திருக்காங்க. ஏன்னா மரணமில்லா பெருவாழ்வு வாழக்கூடியவர், சிரஞ்சீவி தன்மை உடையவர் தான் இந்த அனுமான். இந்த அனுமன் மந்திரத்தை ஜெபம் செய்கிறவங்களுக்கு அநேக விதமான சித்துக்கள் கிடைக்கும். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த அனுமார் மந்திரத்தை யார் உபாசனை செய்கிறாங்களோ, சித்தி செய்கிறாங்களோ, அவங்களுக்கு அநேக சித்துக்கள் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை பார்த்ததுமே பேய், பிசாசு, பில்லி, சூன்யங்கள் எல்லாம் மிரண்டு ஓட முடியாது. அனுமார் சித்துன்னா அனுமாருக்கு ஈடான ஒரு சித்து எதுவுமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். எந்த தெய்வத்தை நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. ஆனால் ஆஞ்சநேயர் சித்து அப்படிப்பட்ட சித்து இது. ஏன்னா சித்து விளையாடலாம், கையில் எந்த பொருளையும் நீங்கள் வர வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்து வேலைகள் செய்யக்கூடியது தான் இந்த ஆஞ்சநேயர் சித்து. இதை உபாசனை செய்கிறதுக்கு பல வீடியோவில் நான் போட்டிருக்கேன். எப்போ நீங்கள் உபாசனை செய்யணும், சித்து எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களோ, முதல்ல உடல் தூய்மை, உடலை சுத்தம் செய்திக்கணும், தனிமையான இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும். அதுவும் இந்த கடுமையான விரதங்கள் இருக்கணும். ஆஞ்சநேயர் சித்துங்கும் பொழுது பெண்கள் முகத்தில் முழிக்கவே கூடாது. மது, மாமிசம், லாகிரி வஸ்துக்கள், போதைப் பொருட்கள் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. தனிமையில் இருக்கணும். ஒரு வேளை மட்டும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சிறப்பாக நீங்கள் சித்து செய்யணுன்னா பால் மட்டும் நீங்கள் பருகலாம். அதுக்கு முன்னாடியே மந்திர சக்தியை கிரகிக்கக்கூடிய மூலிகையில் நான் சொல்லியிருக்கேன். நத்தைச்சூரி மூலிகையை சாப்பிடுங்க. நத்தைச்சூரி மந்திர சக்தியை சீக்கிரம் கிரகிக்கும், சீக்கிரம் சித்தி பண்ணி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் நத்தைச்சூரியை சாப்பிடுங்க. பால் மட்டும் பருகினால் நல்லது. 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து உபாசனை செய்து மந்திர உரு கொடுத்தால் மட்டுமே சித்தியாகும். ஏன்னா கடுமையான விரதங்கள் இருக்கணும். இல்லாட்டினா ஆஞ்சநேயரை நீங்கள் சித்தி செய்ய முடியாது. உபாசனை எப்படிலாம் இருக்கணும் நான் பல காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் அது இப்போ உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் சித்தி செய்யணும். சித்தி செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு சக்தி, நீங்கள் எதையும் நினச்ச நேரத்தில் செய்யலாம். பில்லி, சூன்யம், பேய், பிசாசு விரட்டணுமா, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் திருநூறை எடுத்து இப்படி கொடுத்தாலே போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி, இந்த உபாசனை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை செய்யணும். இந்த எந்திரத்தை ஆஞ்சநேயர் உபாசனை எந்திரம் கொடுத்துருக்குறேன். அந்த எந்திரத்தில் சர்வதேவதா மையை 8 இடத்துல தொட்டு பொட்டு வச்சிங்க. அந்த எந்திரத்தை எடுத்துகிட்டு எப்படி அபிஷேகம் பண்ணணும், பூஜைகள் பண்ணணும் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். சர்வதேவதா மையை 8 இடத்துல பொட்டு வச்சுட்டு எடுத்து வச்சுடுங்க. முடிந்தால் ஆஞ்சநேயர் சிலை, ராமர் சிலை இருந்தால் சிறப்பு. அடுத்தது, இந்த உபாசனையை தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, ராமர் கோயிலுக்கு போகணும். ராமர் கோயிலுக்கு போயிட்டு ராமர்கிட்ட சங்கல்பம் பண்ணணும். ஆஞ்சநேயரை நான் சித்து எடுக்கிறேன், எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா, ராம, லக்ஷ்மண ஆஞ்சநேயரோடு இருக்கிற திருக்கோலத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு நீங்கள் சங்கல்பம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா ராமநாமம் எங்கே ஜபிக்கப்படுதோ அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார். ராமருடைய அனுகிரகம், சீதா தேவியருடைய அனுகிரகம் இல்லாமல் ஆஞ்சநேயரை சித்து எடுக்க முடியாது. முதல்ல அவங்கள்ட்ட போய் சங்கல்பம் பண்ணிட்டு வந்துடணும். சரிங்களா? இதை பண்ணிட்டு வந்தது தான் நீங்கள் தொடங்கணும். இப்போ எல்லா விவரத்தையும் ஓரளவு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மூலமந்திரத்தை நான் எழுத்து வடிவிலையும் கொடுத்துருக்கேன். ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் எழுத்து வடிவில் கொடுங்கன்னு, அதனால் நான் எழுத்து வடிவிலையும் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க தொடங்கணும். ஒரு நல்ல நாள் பார்த்துங்க. குருவரை அல்லது சுக்கிரவரையாக இருந்தால் நல்லது. அமாவாசை பௌர்ணமியாக இருந்தால் நீங்கள் எதையும் பார்க்க தேவையில்லை. சரிங்களா? இதுக்கான உடைகள்லாம் உங்களுக்கு நான் முதல்ல உள்ள காணொலியிலே சொல்லியிருக்கிறேன். ஆசனங்கள் சொல்லியிருக்கேன். எல்லாமே சொன்ன விஷயந்தான், திரும்ப திரும்ப சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் மந்திரத்தினுடைய காலப்பிரமாணம் சொல்லியிருப்பான்.
நீங்கள் என்னைக்கு உபாசனை தொடங்குறீங்களோ அதனுடைய நேர பிரமாணம் சொல்லிக்கலாம். பிரமாணங்கள் தான் முக்கியம். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு சொன்ன விஷயந்தான், தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இந்த மந்திரத்தை நான் வாய்மொழியாக சொல்கிறேன். எழுத்து வடிவமாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓம் ராஜமூர்த்த வாயுபுத்திரா ஹ ரீம் அனுமந்தாய விபிஷன்னாய பஷ்ஷராஜா சிரஞ்சீவி வாமஸ்யா ஸ்டீம் உமாவதீஸ் உங் ருங் லுங் சுங் ஆம் அம் உம் லா லீ லு லே லம் சம் மமஜீவ ரஷத் தரத் மான்மியம் தேவ் மாவ் பாத தெரிசைய அனுமந்த சரணாய நமஸ்து. இதுதான் அந்த மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை வேணால் திரும்பவும் நான் சொல்கிறேன். ஓம் ராஜமூர்த்த வாயுபுத்திரா ஹ ரீம் அனுமந்தாய விபிஷனாய பஷ்ஷராஜா சிரஞ்சீவி வாமஸ்யா ஸ்டீம் உமாபதீஸ் உங் ருங் லுங் சுங் ஆம் அம் உம் லா லீ லு லே லம் சம் மமஜீவ ரஷத் தரத் மான்மியம் தேவ் மாவ் பாத தரிசைய அனுமந்த சரணாய நமஸ்து. இதுதான் அது. ஏன்னா இந்த அம் உம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் என்ன என்றால் இந்த மந்திரத்துக்கு சக்தி கூட்டக்கூடிய பீஜ மந்திரங்கள் அடங்கியது. இதெல்லாமே பீஜ மந்திரங்கள் தான். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு குழப்ப தேவையில்லை. இந்த மந்திரங்களை, இந்த அக்ஷதங்களை நீங்கள் சேர்த்து ஜபிக்கும் சித்தர்கள் முறையில் தான் இப்படி தான் இருக்கும். அம் அங் உம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் இதுக்கான முறைகள் வேறு இருக்குது, இதுக்கான பொருள்கள்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு குழப்ப தேவையில்லை. அதாவது பீஜ மந்திரங்கள் மாதிரி தான் இதுவும். ஐயும் கிளியும் சவும் ஸ்டீம் ரீம் இது சொல்கிறீங்கள, இது மாதிரி தான் இந்த உங் ருங் லுங் சுங் இது எல்லாமே நீங்கள் நிறுத்தி மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் தியானத்தை உபாசனை ஆரம்பிக்கும் பொழுது ஆஞ்சநேயருடைய சொரூபத்தை மனக்கண்ணில் நிறுத்திட்டு அதுக்கு பேர் இஞ்சாசம் சொல்லியிருக்கேன் நான். இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவரை மனக்கண்ணில் நிறுத்தி தான் நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அவருடைய பூரண அருள் உங்களுக்கு சீக்கிரம் கிட்டும். இப்படி நீங்கள் இந்த சித்து செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த காரியமே இலகுவான காரியம்தான். நல்ல காரியத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கண்டம் விட்டு கண்டம், அதாவது நாடு விட்டு நாடு ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு போகணும், ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னா அப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்வார் இவர். மற்ற தெய்வத்தில் அதெல்லாம் கிடையாது. இவர் தான் நாடு விட்டு நாடு கடல் கடந்து போகிறவர் இவர் தான். அப்படிப்பட்ட மகத்துவமான விஷயங்கள்லாம் இவர் செய்வார். இந்த ஆஞ்சநேயர் சித்தை நீங்கள் செய்துட்டிங்கன்னா உங்களை தட்டிக்கிறது ஆளே கிடையாது. ஆனால் ஆஞ்சநேயர் சித்து கடுமையான சித்து தான், செய்தால் மட்டும்தான் பலன் உண்டு. நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். ஆஞ்சநேயரோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். சீதா ராமலட்சுமணருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். நண்பர்கள் ஒருத்தவர் சர்வதேவதா மை கேட்டிருந்தார். சர்வதேவதா மை தேவைப்பட்டால் அணுகலாம். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.